அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாகிறான். யாக்கோபு திருச்சபைக்கு என்ன சொல்றாருன்னா, நாம் உலகத்தை, உலக பொருளை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை அதிகமாய் நேசிப்பதை அவர் கண்டிக்கிறார். அதைத்தான் அவரு விபச்சாரரே, விபச்சாரிகளே, திருச்சபையை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை விபச்சாரிகளே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னா இங்க சொல்றது ஆவிக்குரிய விபச்சாரம். எப்படி எந்த விஷயத்துல சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆண்டவரை சிநேகிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரை 2ஆவதாக 3ஆவதாக 4ஆவதாக கடைசியா வைத்துவிட்டு, ஆக உலகத்துக்கு முதலிடம் கொடுத்து உலக பிரகாரம் மனுஷனை போல வாடுற வாழ்க்கையை தான் அவர் ஆவிக்குரிய விபச்சாரமாக பார்க்கிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம எதை நாம் வைத்தாலும் நாம் உண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாயகராகிய என்னையே அவர்கள் தள்ளி போட்டார்களே அப்படி சொல்லிட்டு எரேமியா 3:20 பகிரங்கமாக பேசுவாருங்க. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல என் ஜனம் எனக்கு துரோகம் செய்கிறார்கள். நாயகராகி என்னை விட்டு விட்டு பாகாலை சேவிக்கிறார்கள், உலகத்தை சிநேகிக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப கண்டிக்கிறார். பாரு, ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற நிலைமை உன்னத நிலைமைங்க. அதை புரிந்து உலகத்தில் நாம் கர்த்தருக்கு உண்மையா வாழணும். நாம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் ஒரு நாளும் தடை செய்யலை. அப்படின்னா எதை கண்டனம் பண்றாருன்னா உலக சிநேகம். அதாவது ஆக உலகத்து மக்களை போல வாழ நினைக்கிறது, உலகத்து மக்களுக்காக வாழ்வது. அவனை போல வாழலன்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அவனோட நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை, ஆக அவன் அப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன் என்று உலக மக்களுக்காக அவர்களை போல வாடுறது, அவர்களுக்காகவே வாடாது. இதுதாங்க உலக சிநேகம். நம்ம அழைப்பு வேற, நம்ம தெரிந்து கொள்ளுதல் வேற. நாம் உலகத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட ஜனம். இதை இருதயத்தில் தெளிவா எழுதணும். எழுதுனா நமக்கு பிரச்சனையே வராது. அவன் எப்படின்னா வாழ்ந்துட்டு போட்டு நமக்கு என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்தார், அன்றன்றுள்ள படியை அளந்து கொடுக்கிறா, அவருக்கு தோத்துறோம், அவ்வளவுதான். இந்த மன நிறைவு வந்துட்டா ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.